நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல் டிஆர்பி பற்றின முக்கிய செய்தி. சரிங்களா? நிறைய நண்பர்களுக்கு முன்கூட்டியே செய்தி தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பதிவிறதுல கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு. இருந்தாலும் தெரியாத நண்பர்களுக்கு இந்த செய்தியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். டிஆர்பி பிஜிடிஆர்பி எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கு தேர்வுக்கான தேதி வித்தியாசமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 29 இந்த மாத ஜனவரி, அதாவது இந்த மாதம் இல்லை, ஜனவரி 29 அடுத்த மாதம் பிப்ரவரி 6ஆம் தேதி வரைக்கும் நடத்தி இருக்கிறத உத்தேசிக்கப்பட்ட தேதி அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? கரெக்டாக ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னே அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு முன்னே 15 நாட்களுக்கு முன்பாக அட்டவணை வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது பெருந்தொற்று காரணமாக, பெருந்தொற்று அதிகமானால், லாக்டவுன் ஒரு வேளை போட்டால், தேர்வு நடத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டால் தேர்வு தேதி தள்ளி வைக்கவும் வாய்ப்புண்டு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது பிஜிடிஆர்பி எதிர்நோக்கி இருக்கிற நண்பர்களுக்கான செய்தி. அடுத்து டெட் தேர்ச்சி பெற்ற நண்பர்களுக்கான செய்தி என்னன்னா, தெரிஞ்சிருக்கும். இந்த செய்தியும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? டீச்சர்ஸ் கவுன்சிலிங் டேட் சொல்லிட்டாங்க. பிப்ரவரி வரைக்கும், பிப்ரவரி பாதி வரைக்குமே டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடக்குது. சரிங்களா? சட்டப்பேரவை 5ஆம் தேதி கூடுது. பொது பட்ஜெட் மானிய கோரிக்கையெல்லாம் நிறைவேற்று வரும். கிட்டத்தட்ட எவ்வளவு பணியிடம் நிரப்ப போகிறாங்க அப்படிங்கிற தகவல் முதற்கொண்டு, என்ன மாதிரி ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிற தகவல் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? மானிய கோரிக்கையின் போது, சட்டப்பேரவையின் போது அரசாணை மாற்றப்படுறதா இருந்தால் அந்த மானிய கோரிக்கை முடியறதுக்குள்ள, சரிங்களா, மாற்றப்படலாம். ஒருவேளை மாற்றப்படலை, மானிய கோரிக்கை முடியறதுக்குள்ள மாற்றப்படலை, மானிய கோரிக்கை முடிந்து ஒரு 5 நாள் அல்லது 10 நாள் மாற்றப்படலை அப்படின்னு சொல்லலாம். இருக்கிற அரசாணையை அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? போட்டித் தேர்வு அரசாணை அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிங்க. மானிய கோரிக்கையின் போது ஒரு அரசாணை மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை மாற்றப்படலை அப்படின்னா மானிய கோரிக்கை முடிந்த பிறகு ஒரு 10 நாள் அதுக்குள்ளே மாற்றப்படலாம். அதுக்கு மீறி மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதுதான் உறுதிப்படுத்திட்டாங்கன்னு நாம் நினச்சிக்கலாம், நம்பிக்கலாம். சரிங்களா? அடுத்தது சிலபஸ்க்கு விடுறதுக்கு ஏற்பாடு நடக்குது அப்படின்னு நினைக்கலாம். மார்ச், சரிங்களா, மார்ச்சில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2க்கு எல்லா தேர்வுக்கான அறிவிப்பு வரப்போது. அதோட டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு போட்டித் தேர்வு அந்த டைமில் அறிவிக்க போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் நிறைவேற்றலாம் சட்டப்பேரவை மானிய கோரிக்கையில். அல்லது அதற்கு பிறகு ஒரு 10 நாள் கழித்து அரசாணை மாற்றப்படலை அப்படின்னா இந்த தேர்வோடு அந்த தேர்வும் அறிவிப்பு வர வாய்ப்பு மிக அதிகம். ஒரே காலகட்டத்தில் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? எப்படியோ என்ன அப்படின்னா ஜூனுக்குள்ளே ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ள போகிறதா தகவல். எந்த ஒரு செய்தியும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் செயல்படுத்தும் போது அந்த காலக்கெடுவை மீறி நாட்கள் தள்ளி போவதை தவிர பர்ஃபெக்டாக அந்த டைமு, அந்த டேட்டில், அந்த மாதத்தில் முடிந்ததா நமக்கு இது வரைக்கும் எந்த இதுவும் தெரியல, நடந்ததில்லை. சரிங்களா? மாதம் 1 மாதம் 2 மாதம், இப்போ டிசம்பருக்குள்ளே கவுன்சிலிங், டீச்சர்ஸ் கவுன்சிலிங்னா ஜனவரிக்கு வந்துடுச்சு, பிப்ரவரி வரைக்கும் நடக்க போகுது. சரிங்களா? அந்த மாதிரி ஆசிரியர் நியமனம் கூட ஒரு 2 மாதத்தில், ஜூனுக்குள்ளன்னா ஜூலை ஆகஸ்ட்டு அப்படி கூட போகலாம். சரிங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு சூழலுக்கும் தயாராக இருப்பது மிக நல்லது. சரிங்களா? அடுத்தடுத்த தகவலோட உங்களுக்கு நல்ல தகவலோட அடுத்தடுத்த வீடியோ பதிவில் பதிவிடுறேன். நன்றி.